நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 15/5/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் 1 மணி ஷோ சரிங்களா. நமக்கு வந்து 8 மணி ஷோ வந்து நம்ம போடலாம். அதுக்கு பதிலாக 6 மணி ஷோ போட்டு 6 மணி நமக்கு 2 நம்பருமே அழகாக கிட்ட அடிச்சது. அதே மாதிரி காலையில் போட்ட நம்பர், அதாவது 1 மணிக்கு போட்டதும் நமக்கு 2 நம்பர் அழகாக பாஸ் ஆகிருந்தது. அதே மாதிரி 6 மணிக்கு போட்டதுலேயும் நமக்கு 2 நம்பர் அழகாக பாஸ் ஆகிருந்தது. அதான் 8 மணிக்கு நம்ம தொடர்ந்து கொடுக்க முடியல, பார்க்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி வந்து நமக்கு 15/5/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். 1 மணி ரிசல்ட்டு சரிங்களா. 1 மணி ரிசல்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி எனக்கு என்னம்மா நம்பர்கள் கிடச்சது, இந்த நம்பர்லேருந்து எப்படி வர வாய்ப்பு இருக்குது. 364 906 சரிங்களா. அதே மாதிரி 695 704, அதே மாதிரி 181 901 சரிங்களா. இதுதான் நமக்கு கிடைக்கிற நம்பர். இந்த நம்பரை பேஸை வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் சரிங்களா. இந்த நம்பரை பேஸை வச்சு நமக்கு என்னம்மா நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த ட்ராவில் நமக்கு எப்படி மேட்ச் ஆகுது, எப்படி மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு சில நம்பர்கள் எனக்கு கன்ஃபார்ம் நம்பராக கிடச்சிருக்கு. அது என்ன நம்பர்னு பார்ப்போம். அந்த நம்பர்லேருந்து உங்களுக்கு எப்படி இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக வின்னிங் வரக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். கொஞ்சம் சீக்கிரம் கடைசி வரைக்கும் பார்த்தா தான் நமக்கு கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருப்போம். கண்டிப்பாக வின்னிங் வரும், வராமல் போகாது சரிங்களா. அதனால தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி கொஞ்சம் மிஷின் சாட்டி கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதையும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி ஆடுங்க. கொஞ்சம் அளவுக்கு வின்னிங் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. தொடர்ந்து வின்னிங் கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு 8 மணி ட்ரா மட்டும்தான் நம்மளால் கொடுக்க முடியல. அப்படி கொடுத்துருந்தாலும் நமக்கு 2 நம்பர் வின்னிங் வந்திருக்கும். ஏன்னா காலையில் கொடுத்து 2 நம்பர் அடிச்சிருந்தோம். அதே மாதிரி 6 மணிக்கு கொடுத்தா 2 நம்பர் அழகாக பாஸ் ஆகிருந்தது. அதே மாதிரி இந்த ட்ராவிலையும் நமக்கு நிறையா பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கும். அதில் பர்டிகுலர் ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. அது என்ன நம்பர் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் சரிங்களா. அந்த நம்பர்லேருந்து உங்களுக்கு என்னம்மா நம்பர்கள் இந்த ட்ராவில் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்ப்போம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது குறிப்பிட்ட ஒரு சில நம்பர்கள் ஆல் போர்டில் கொடுக்குறோம். நீங்கள் இதை டேரெக்டாக ஆல் போர்ட்லேயே வச்சு ப்ளே பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா வேறு நீங்கள் எதுவும் வேறு எதுவும் மாற்றி போட்டாதீங்க. டேரெக்டாக ஆல் போர்ட்லேயே அப்படியே போட்டுருங்க சரிங்களா. அப்படியே போட்டு நீங்கள் கூட வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். வேறு எதாவது மாற்றி போடாதுன்னா ஏ போர்டு சி போர்டில் மாற்றி போடாதீங்க. ஆல் போர்டில் நீங்கள் போடுறது கட்டாயமாக வின்னிங் வரக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி ஒரு 2 நம்பர் கொண்டு வந்திருக்கு. அது 2 நம்பருமே நமக்கு வந்து எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஜென்ரேட் பண்ணும்போது ஆல் போர்டில் ஜென்ரேட் பண்ணும்போது நமக்கு ஆல் போர்டு மட்டுமே நமக்கு இந்த 2 நம்பர் வந்து விழுகிற மாதிரியும் நம்ம கணக்கில் வந்திருக்கு. அதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. உங்களுக்கு கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துங்க. எனக்கு கணக்கில் வர நம்பர் நான் கொடுத்துறேன் சரிங்களா. அதே மாதிரி இன்றைக்கி ஆல் போர்டு என்ன நம்பர் வருது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்லிடலாம். ஆல் போர்டு நமக்கு என்ன நம்பர் மேட்ச் ஆகுது அது இப்போ தெரியல சரிங்களா. அதே மாதிரி எனக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் திரும்ப எனக்கு 1ஆம் நம்பர் கிடைக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தோணுது. ஏன்னா இந்த ட்ராவில் நமக்கு 1 2 3 1ஆம் நம்பர் வச்சுருக்காங்க. கட்டாயமாக ஒரு 1ஆம் நம்பரை கண்டிப்பாக ஆடுவாங்க, ஆடாம விடவே மாட்டாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டியரும் அதே தான், கேஎல் மாதிரி தான். டியர் 3 நம்பர் வந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நம்பர் கொண்டாந்து கொடுத்துட்றாங்க. அப்படி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் கொடுக்காம நிறைய ட்ரா போயிருக்கு. பட் கொடுத்த ட்ராவை விட கொடுக்காத ட்ரா அது ரொம்ப கம்மி தான். கொடுக்காத ட்ரா வந்து ரொம்ப ரேராக தான் இருக்குது. கொடுத்த ட்ரா நிறையா இருக்குது சரிங்களா. அப்போ நிறையா இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாமா, கம்மியாக இருக்கிறத எடுத்துக்கலாமா, நிறையா இருக்கிறத எடுத்துக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால் நம்ம கணக்கில் 1ஆம் நம்பர் வரதுனால அதை டேரெக்டாக அப்படியே 1ஆம் நம்பர் வருது அப்படிங்கிறதையும் நம்ம முடிவு பண்ணிடலாம். ஏன்னா கணக்குலேயே வருது, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 1ஆம் நம்பர் வருது அப்படின்னு பாருங்கள். இருந்தால் கூட நீங்கள் 1ஆம் நம்பர் மறுபடியும் ஆல் போர்டில் போடுங்க. ஏன்னா இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து 119 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு சரியா. இப்போ 119 அப்படிங்கிற நம்பர் வரும்போது நமக்கு என்ன நம்பர் வந்திருக்குன்னா 118 119ங்கிற மாதிரி தான் நம்பர். அதாவது 18 119 அப்படின்னு நம்பர் வந்திருக்கு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் நமக்கு 2 பக்கமுமே வந்து விழுகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா ஏ போர்ட்லேயும் 1ஆம் நம்பர் இருக்குது, பி போர்ட்லேயும் 1ஆம் நம்பர் இருக்குது சரிங்களா. சி போர்ட்லேயும் 1ஆம் நம்பர் இருக்குது. அப்போ இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு 1ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் தான் காமிக்குதா அப்படின்னா, ஏ போர்டில் வேறு நம்பர் இருந்து சி போர்டில் 1ஆம் நம்பர் இருந்தால் நம்ம எடுக்கிறது நியாயம். ஆனால் இப்போ நமக்கு வந்து என்ன கணக்கில் இருக்குன்னா 2 1ஆம் நம்பர் இருக்குது. அப்போ 2 1ஆம் நம்பரில் ஏ போர்டில் இருக்கிற 1ஆம் நம்பருக்கு நமக்கு 1ஆம் நம்பர் வருதா, இல்லை நாளைக்கு பி போர்டில் சி போர்டில் இருக்கிற 1ஆம் நம்பருக்கு தான் நமக்கு 1ஆம் நம்பர் காமிக்குதா அப்படிங்கிறது நமக்கு டவுட்டாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 1ஆம் நம்பர் 2 1ஆம் நம்பர் இருக்கிறதுனால எந்த 1ஆம் நம்பருக்கு திரும்ப 1ஆம் நம்பர் வைக்க போகிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நம்ம அதை ஆல் போர்டில் வைக்கலாம் அப்படிங்கிறது நம்ம டிசைட் பண்ணிட்டோம் சரிங்களா. அப்போ ஆல் போர்டில் நீங்கள் வைக்கிறது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அதுலேயும் பர்டிகுலராக குறிப்பாக ஏ போர்டில் வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா எனக்கு சி போர்டில் வேறு ஒரு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சதுனால ஒருவேளை ஏ போர்ட்லேயே கூட வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிறோம். அதை நினச்சி தான் 1ஆம் நம்பர் ஏ போர்டில் கொண்டு வந்தோமே தவிர சி போர்டில் கொண்டு வராமல் ஏ போர்டில் கொண்டு வந்து காரணம் தான், வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏங்க நீங்கள் வந்து ஏ போர்டில் 2 பக்கமும் சொல்லிட்டு அப்புறம் ஏங்க ஏ போர்டில் கொடுக்குறீங்கன்னா, ஒரு சில நம்பர்கள் சி போர்டில் ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நம்ம இதை கொண்டு வந்திருக்கோம் தவிர வேறு ஒன்றுமே இல்லை. சி போர்டில் என்ன நம்பர் அப்படின்னா 6ஆம் நம்பர் தான். ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. 1க்கு 6ன்னு ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. 6ஆம் நம்பர் அதுவும் 1ஆம் நம்பர் கணக்கு தான். அதை கணக்கு பண்ணி தான் நம்ம சரி ஓகே அப்படி வரக்கான வாய்ப்புகள் 1க்கு 6 6க்கு 1ங்கிற நம்பர். அப்போ அதனால தான் நம்ம என்ன நினைக்கிறோன்னா ஒரு 3 நம்பர் மட்டும் நம்ம
தனியாக பிரிச்சுட்டு அந்த 3 நம்பர் வந்து நமக்கு கட்டாயமாக வருங்க அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் நம்ம கொண்டு வரோம். சரிங்களா? அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய ஏ போர்டில் 1ன்னு முடிவு பண்ணிட்டோம். அடுத்து இன்னொரு நம்பர் என்ன ஏ போர்டில் அப்படின்னு பார்த்தா 4ஆம் நம்பர். சரி, ஓகே. 4ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் எப்படிலாம் இருக்குது அப்படின்னா 1ஆம் நம்பருக்கு 4ஆம் நம்பருக்கு கட்டாயமாக ஆடுவாங்க, ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நமக்கு 1 மணி ரிசல்ட்டு இன்றைக்கி 1 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 496ன்னு ஆடுறாங்க இல்லையா? அப்போ நமக்கு ஒரு ட்ரா பார்த்திங்கன்னா நம்ம எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு எப்படி உங்களுக்கு எப்படிங்க நீங்கள் வின்னிங் வருது நீங்கள் முடிவு பண்ணுறீங்கன்னா அங்கே பாருங்கள் நமக்கு 496 வந்துருச்சா? அடுத்து நமக்கு என்ன வருது பார்த்திங்கன்னா நமக்கு 574ன்னு வருதா? நம்ம அதை வச்சு கணக்கு பண்ணிட்டோம். கண்டிப்பாக நமக்கு வரும் அப்படிங்கிறது தெரியும். அப்போ இந்த நம்பர்லேருந்து நமக்கு இந்த நம்பர் ஈஸியாக உட்காந்துரும், இந்த நம்பர் வந்துடும். ஏன்னா இங்கே 36, இங்கே 69, அதே மாதிரி இங்கே 18. அப்போது நமக்கு சின்ன நம்பர் ஜென்ரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது. என்ன நம்ம கால்குலேட் கணக்கு பண்ணும்போது நமக்கு ஜென்ரேட் பண்ணும்போது நமக்கு பெரிய நம்பர் ஜென்ரேட் பண்ணாமல் சின்ன நம்பர் ஓரளவுக்கு மேட்சிங்கான நம்பர் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அப்போ அது மேட்சிங்காக கொடுக்கும்போது அதை வந்து நம்ம மறுபடியும் இன்னொரு ஜென்ரேட்டரில் போடும்போது நமக்கு கண்டிப்பாக கிடச்சிடும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரப்போகுது அப்படின்னு. அதை தான் நம்ம எப்போயுமே சொல்கிறோம். சரிங்களா? ரெண்டு ஃபார்மேட்டுன்னு சொல்கிறோம். முதல் ஃபார்மேட்டில் ஜென்ரேட் பண்ணி கொடுப்போம், அது ஒரு நம்பர் கொடுக்கும். இப்போ ரெண்டாவது ஃபார்மேட், அதாவது ஒன்று பெரிய நம்பர் ஒன்று சின்ன நம்பர், ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து தான் நம்ம கொண்டு வரோம். அதுதான் நம்ம எப்போயுமே. சரிங்களா? அந்த மாதிரி கொண்டு வந்தால் நமக்கு கண்டிப்பாக வின்னிங் வரும். அதை கணக்கு பண்ணி தான் நம்ம சொன்னோம். என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக நமக்கு அந்த மாதிரி தான் வருது, வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி வந்துச்சு. ஓகே. இந்த ட்ராவில் நமக்கு இந்த 3 நம்பருமே வந்து நம்ம இதுக்கு முதல்ல நமக்கு என்ன வந்துச்சுன்னா 611 அப்படின்னு வந்துச்சு. அந்த நம்பரை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு 8 மணி 1 மணி ஷோவும் வின்னிங் வரும் அப்படின்னு நினச்சோம், அதே மாதிரி வந்துருச்சு. 6 மணி ஷோவும் கண்டிப்பாக வின்னிங் வரும்னு நினச்சோம், அதே மாதிரி வந்துருச்சு. ஆனால் 8 மணி ஷோவுக்கு நம்ம வீடியோ போடலை. சரிங்களா? அதுக்கு பதிலாக இப்போ போடுறோம். அதே மாதிரி தான் பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்ன நம்பர்னா 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கும். எதனால் 2ஆம் நம்பர் வருதுன்னா 9ஆம் நம்பருக்கு மேக்ஸிமம் ஆடக்கூடிய நம்பர் 2ஆம் நம்பர் தான், அது மாற்றமே இல்லை. நீங்கள் மேலேயே பாருங்களேன், 9க்கு 7 தான் அடிக்கிறாங்க, அந்த மாதிரி தான் ஆடுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் அதே மாதிரி 7க்கு 9 தான் ஆடினாங்க. அதை கனெக்ட் பண்ணி மறுபடியும் 2ஆம் நம்பர் அந்த இடத்துல வரலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்கள் கணக்கில் 2ஆம் நம்பர் எது மேட்ச் ஆகுது, இல்லைங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 2ஆம் நம்பர் இருக்குங்க அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் எடுத்துக்கங்க, எனக்கும் மேட்ச் ஆகுது. அதே மாதிரி 0 ஏதாவது வருதா அப்படிங்கிறது பாருங்கன்னா 9ஆம் நம்பர் வந்தால் சொல்ல முடியாது, 0 அடிச்சிருவாங்க. 0 நம்ம கணக்கில் வருது. ஏன்னா 9ஆம் நம்பருக்கு அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பரை தான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா? அதாவது 9லேருந்து நீங்கள் எடுத்திங்கன்னா 3 நம்பர் தள்ளி 2ஆம் நம்பர் வந்துருப்பான். அதே மாதிரி 2 நம்பர் தள்ளி எடுத்திங்கன்னா நமக்கு 0வும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. 0வும் கொஞ்சம் நமக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ட்ராவில் நமக்கு 0 வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ஜென்ரேட் பண்ணும்போது நமக்கு காமிச்சிது அப்படி 0க்கான வாய்ப்பு இருக்குது பி போர்டில்னு காமிக்கிது. பார்ப்போம், இருந்துச்சுன்னா நமக்கு நல்லா வின்னிங்காக இருக்கும். அதே மாதிரி சி போர்டில் எனக்கு 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 6ஆம் நம்பரு இல்லைங்க, 6ஆம் நம்பர் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்துருங்க அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் இருக்குது. 6ஆம் நம்பர் எது வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு நேற்று நைட்டு 6ஆம் நம்பர் அடித்தாங்க, இன்றைக்கி காலையில் 6ஆம் நம்பர் அடித்தாங்க. அதே மாதிரி நாளைக்கு காலையிலையும் 6ஆம் நம்பர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. 1 தான் அடித்தாங்க, அங்கேயும் மறுபடியும் 1 அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஏன்னா நம்ம நேற்று நைட் அடிக்கப்பட்ட 8 மணி ரிசல்ட்டில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன அடித்தாங்கன்னா 1ஆம் நம்பர் சி போர்டில் அடித்தாங்க. மறுபடியும் அதே 1ஆம் நம்பரை கொண்டாந்து சி போர்டில் நிப்பாட்டிட்டாங்க இல்லையா? அப்போ அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் 1ஆம் நம்பரை ஜென்ரேட் பண்ணும்போது மறுபடியும் 1ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் தான் காமிக்குது. மறுபடியும் 6ஆம் நம்பர் காமிக்குது. இல்லை அதை தாண்டி வேறு ஏதாவது நம்பர் வரும்னா 3ஆம் நம்பர் காமிக்குது. புரியுதுங்களா நான் சொல்கிறது? நேற்று நைட்டாக 8 மணி ரிசல்ட்டும் நமக்கு 1ஆம் நம்பர் தான் சி போர்டில். சரிங்களா? காலையில் ஜென்ரேட் பண்ணும்போது நம்ம என்ன எதிர்பார்த்தோம், 6ஆம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தா வந்துருச்சு. சரிங்களா? நம்ம 6ஆம் நம்பர் சி போர்டில் எதிர்பார்க்கல, அதுக்கு பதிலாக நம்ம ஏ போர்டில் எதிர்பார்த்தோம் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். 6ஆம் நம்பரில் இருந்த அந்த 1ஆம் நம்பர் ஏ போர்டில் இருந்த 6ஆம் நம்பரை நமக்கு சி போர்டில் கொடுத்து 6ன்னு அடித்தாங்க. சரிங்களா? அதை கனெக்ட் பண்ணி இப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மறுபடியும் சி போர்டில் 1ஆம் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. அதை கனெக்ட் பண்ணி தான் மறுபடியும் சி போர்டில் 6ஆம் நம்பர் கொடுத்துருக்கோன்னு நினைக்க வேண்டாம். இது ஆக்சுவலாக நாளைக்கு 6ஆம் நம்பர் தான் வருது. சரிங்களா? அந்த வந்தால் அது மாதிரி வரணும், அப்படி இல்லைனா 3ஆம் நம்பர் வரணும். இதுதான் எனக்கு கணக்கில் வருது. சரிங்களா? அப்போ நாளைக்கு என்ன நம்பர் வருங்க அப்படின்னா 2ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, 6ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 0 இதுக்குள்ளே தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு மேட்ச் ஆகுதுன்னு எடுத்து ப்ளே பண்ணுவாங்க. 2 நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது.